முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு எதிரான பண மோசடி, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான நீதிமன்ற விசாரணைகளுக்கு இருதரப்பு சாட்சிகளும் ஒத்துழைக்காமல் நீதிமன்றத்தை அவமதிக்காதீர் என்று இன்று உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 42 மில்லியன் நிதி மோசடியில் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு ஆதரவாக சாட்சி அளிக்க வேண்டியவர் ஜொகூரில் இருப்பதால் இன்று உயர்நீதிமன்ற விசாரணையில் அவர் பங்கேற்கவில்லை. மற்றொரு சாட்சியான ஆடவர் ஒருவர் இன்ஃபுளுன்சா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் விசாரணைக்காக நீதிமன்றம் வரவில்லை. இப்படியாக நீதிமன்ற விசாரணைக்கு வராமல் விசாரணையை நீட்டிப்பதால் சாட்சிகளின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாவதாகவும், விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இரு தரப்பினரும் உணர வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. விசாரணையின் தேதி முன்னமே அறிவிக்கப்பட்ட போது சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜராவதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் கருத்தில் கொண்டு செயல்படும்படி நீதிபதி வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நவம்பர் 6ஆம் தேதி மீண்டும் இரு சாட்சிகளும் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மஇகவின் இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் செனட்டர் சிவராஜ் பரிசான் மஇகவையும் மாசிசாவையும் கைகழுவி விட்டதற்கான காரணம் ஜாகித் ஹமேடி அவரின் புதிய நண்பர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம்தான் என்று தெரிவித்துள்ளார். பாரிசானின் அடிப்படை கொள்கையானது அதன் உறுப்பு கட்சிகள் உடனான அணுக்கமான உறவை, மதிப்பை பாரிசானின் முந்தைய தலைவர்களே அதன் உறுப்பு கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பாரிசானின் செயல் திட்டங்களில் மஇகவையும் மாசிசாவையும் இரு தூண்களாக கொண்டிருந்தனர். ஆனால் இது ஜாகித் ஹமேடி தலைமையில் மீறப்பட்டிருப்பதாகவும், அவரின் புதிய பங்காளிகளால் இந்த முடிவுக்கு அவர் வந்திருப்பதாகவும் சிவராஜ் குற்றம் சாட்டினார். இப்போது மஇகவின் தலைமை அதன் அரசியல் வழியை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும், மஇகவின் தலைமை அதன் தொண்டர்கள், ஆதரவாளர்களின் முடிவுகளை கேட்டு கட்சியின் எதிர்காலத்திற்கு நலன் பெறும் வகையில் முடிவெடுக்கும் என தான் நம்புவதாகவும் சிவராஜ் கூறினார். ஆனால் ஜாகித் சொல்வது போல மஇகவுக்கு அரசு பதவிகள் கிடைக்காததால் மஇக அதிருப்தியில் இருப்பதாக சொல்வது அர்த்தமற்றது என்றும், மஇக எந்த ஓர் அரசு பதவிகளையும் கோரவில்லை என்றும் சிவராஜ் கூறினார். கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக்கின் மெத்தனத்தால் பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி இருப்பதாக பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தக்வீன் ஹசன் குற்றம் சாட்டினார். ஃபத்ரினா சிடேக் மாணவர்கள் பள்ளிகளில் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை கூட அறியாமல் இருப்பதாகவும், மெத்தனமாக அவர் இருப்பதால் மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சாடினார். தங்கும் விடுதியில் உயிரிழந்த ஜாரா பள்ளி வளாகத்தில் மூடாமல் இருந்த கால்வாயில் விழுந்து உயிரிழந்த 10 வயது சிறுவன் இப்போது இடைநிலைப்பள்ளி மாணவி சக மாணவர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பது என பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் பாதுகாப்பாக இல்லாததை உறுதிப்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். இன்று இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும் என முன்னமே அறிவிக்கப்பட்டிருந்து கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக், கல்வி துணை அமைச்சர் ஓம்காவோ ஆகிய இருவருமே நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை என்று டத்தோஸ்ரீ தக்வீன் ஹசன் சுட்டிக்காட்டினார். இப்படியான சூழலில் பெற்றோர்கள் எந்த நம்பிக்கையில் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவார்கள்? கல்வி கட்டாயமாக்கும் முன்னர் பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பாக இருப்பதை கல்வி அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி முடியாது என்றால் பதவியை விட்டு விலகுங்கள் என்று டத்தோஸ்ரீ தக்வீன் ஹசன் நாடாளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் மற்றும் கல்வி துணை அமைச்சர் ஓம்காவோ ஆகிய இருவரையும் சாடினார். நாட்டின் கல்வி முறை ஒழுக்கம் மற்றும் நெறிமுறை மதிப்புகளை வளர்ப்பதை விட கல்வி செயல்திறனுக்கு முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விமர்சித்துள்ளார். மலாக்காவில் உள்ள ஒரு பள்ளியில் அண்மையில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவமானது கல்வி முறை உண்மையிலேயே பச்சாதாபம், பொறுப்பு மற்றும் மனித நேயத்தை புரிந்து கொள்ளும் மாணவர்களை வளர்க்கவில்லை என்பதை காட்டுகிறது என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். தற்போதைய கல்வி முறையின் ஒரு முக்கிய பலவீனம் கல்வி முடிவுகளின் மூலம் மட்டுமே வெற்றியை அளவிடும் போக்குதான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒழுக்கம் மற்றும் நெறிமுறை மதிப்புகளின் வளர்ச்சிக்கு சிறிய இடமே வழங்கப்பட்டுள்ளது என்று அன்வார் கூறினார். கல்வி முறை சரியான ஒழுக்கம் மற்றும் மதிப்புகளை வலியுறுத்த தவறும் போது சமூகம் தவிர்க்க முடியாத சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது என்று அன்வார் கூறினார். வெற்றிகரமான கல்வி முறை என்பது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பவும், ஒழுக்க ரீதியான நேர்மையான நபர்களை வடிவமைக்கவும் கூடியது என்று அன்வார் தெரிவித்தார்.
நாட்டின் நிதி நிலைமை வலுவாக இருப்பதால் தேவைப்படும் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6,000 ரிங்கிட் வரை நிதி உதவி வழங்கும் பிபிஎன் எனப்படும் பந்த்வான் பிரிகாத்தின் நேஷனல் திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் என்று பரிகாத்தான் நேஷனல் தெரிவித்துள்ளது. 2026 பட்ஜெட் விநியோக மசோதா மீதான தனது விவாதத்தில் ஒவ்வொரு வகையான உதவியும் செலவிடப்படும் ஒவ்வொரு ரிங்கிட்டும் நீதியின் அர்த்தத்தை உண்மையிலேயே பிரதிபலிக்கும் வகையில் தேசிய சமூக பாதுகாப்பு வலையின் முழு கட்டமைப்பையும் மாற்றி அமைப்போம் என்று எதிர்க்கட்சி தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்தார். அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டவற்றின் அடிப்படையில் தேவைப்படும் வீடுகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரிங்கிட் அல்லது மாதத்திற்கு 500 ரிங்கிட் வரை பிபிஎன்ஐ அறிமுகப்படுத்தும் அளவுக்கு நாட்டின் நிதி நிலைமை வலுவாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேர்வுகளை கட்டுப்படுத்தும் சாரா போன்ற நிபந்தனை மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட உதவி திட்டங்களைப் போல் அல்லாமல் பெரிகாத்தா நேஷனல் மக்கள் தங்கள் உதவியை எப்படி, எங்கே, எதற்கு செலவிட விரும்புகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் சுதந்திரத்தை வழங்கும் என்று அவர் மக்களவையில் தெரிவித்தார். பெரிகாத்தா நேஷனல் தேசிய பொருளாதாரத்தை புத்துயிர் பெறச் செய்வது மட்டுமல்லாமல் நியாயமான, இரக்கமுள்ள மற்றும் கண்ணியமான சமூக பாதுகாப்பு நோக்கத்தின் அடிப்படையில் மக்களுக்கும் தேசத்திற்கும் இடையிலான நம்பிக்கை உணர்வை மீண்டும் கட்டி எழுப்பும் என்று அவர் கூறினார். அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டையும் அவர் விமர்சித்தார். 13வது மலேசியா திட்டத்தின் முதல் அத்தியாயமாக செயல்பட வேண்டிய ஆவணம் ஒரு பட்டியல் போல தெரிகிறது என்று அவர் கூறினார். 2026 பட்ஜெட் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பை மீட்டமைக்க அரசாங்கத்திற்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். குற்றவாளியின் வயதை பொருட்படுத்தாமல் பாலியல் குற்ற வழக்கும் தண்டனை சட்டத்தின் கீழ் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்று அரசாங்கம் உறுதி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற குற்றங்களை செய்ததற்காக பொறுப்பிலிருந்து தப்பிக்க வயது குறைந்தவராக இருப்பது ஒரு சாக்கு போக்கு அல்ல என்று பிரதமர் துறை அமைச்சர் டதஸ்ரீ அசாரினா ஒஸ்மான் சைட் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி மாணவர்கள் அல்லது சிறார்களை உள்ளடக்கிய அனைத்து வழக்குகளும் அரச மலேசிய காவல்துறையால் விசாரிக்கப்படும் என்று அசாலினா கூறினார். பாலியல் வழக்குகளை கையாள்வதற்கு கல்வி அமைச்சுக்கு அதன் சொந்த நடைமுறைகள் இருந்தாலும் அவை முற்றிலும் குற்றவியல் சட்டத்தின் அதிகார வரம்பிற்குள் வருகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். மலாக்காவில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் மாணவர்களை எஸ்பிஎம் தேர்வு எழுத கல்வி அமைச்சு அனுமதிக்கப்பட்டிருப்பது குறித்து கல்வி அமைச்சர் பத்லினா சிடேக்கின் அறிக்கை தொடர்பாக அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தாம் தம்பூன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது மற்றும் அதன் பின் பிரதமராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கறிஞர் பி வேதமூர்த்தி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜானியல் அண்ட் வாங் எனும் சட்ட நிறுவனம் வழியாக அக்டோபர் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் இந்த வழக்கு உண்மையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தனது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை நேரடியாக சவால் செய்கிறது என்று அன்வார் குறிப்பிட்டார். இந்த வழக்கு மத்திய அரசியலமைப்பின் 118ஆம் பிரிவுக்கு எதிரானது என்றும் அந்த பிரிவின்படி தேர்தல் முடிவை எதிர்ப்பதற்கு ஒரே வழி தேர்தல் மனு மட்டுமே ஆகும் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். மேலும் தேர்தல் முடிவுகளை எதிர்க்க அரசியலமைப்பிலும் சட்டத்திலும் கூறப்பட்ட பல கட்டாய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் அன்வார் தெரிவித்தார். குறிப்பாக இந்த வழக்கு தேர்தல் குற்றச்சட்டம் 1954இன் 33ஆம் பிரிவுக்கு எதிரானது என்றும், ஏனெனில் அது தேர்தல் நீதிபதியிடம் கொண்டு செல்லப்படவில்லை என்று அன்வார் தெரிவித்தார். அத்துடன் காலம் கடந்து இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் வேதமூர்த்திக்கு இதனை தொடர்வதற்கு சட்ட ரீதியான தகுதி இல்லை என்றும் அன்வார் வாதிட்டார். இந்த மனு அரசியல் பிரச்சாரம் பெறவும், அரசியல் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்தவும் அல்லது தன்னை தொந்தரவு செய்யவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அன்வார் கூறினார். சட்ட ரீதியாக இது நிலைக்க முடியாது என்றும், நீதிமன்றத்தின் செயல்முறையை தவறாக பயன்படுத்தும் முயற்சி இது என்றும் அன்வார் தெரிவித்தார். எனவே அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு நீதிமன்றத்தை அவர் கேட்டுக்கொண்டார். சுங்கை கிளந்தானில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற படகு அணிவகுப்பின் போது இஸ்ரேலிய கொடியை பயன்படுத்தியது தொடர்பாக நிகழ்வின் இயக்குனர் கைருல் ஹபீஸ் ஹசான் மன்னிப்பு கோரியுள்ளார். அதிகாரிகளின் விசாரணையில் அவர்களுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை யாராவது தவறாக புரிந்து கொண்டிருந்தால் தாம் மனதார மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் கூறினார்.
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்கு தாம் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக கைருல் நேற்று இரவு டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.